இப்படி எல்லாம் இருப்பாங்கன்னு நான் கனவுல கூட நினைக்கல. வீட்டுக்கு பெரிய மனுஷியா, பெரிய மனுஷி. இவங்க எல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது. என்னை பத்தி 1000 குத்தம் குறையெல்லாம் என் மாமியார் இவகிட்ட சொல்லியிருக்காவோ. அப்பெல்லாம் இவளுக்கு கோபம் வரல. ஆனா இவளை பத்தி சொல்லியிருக்காங்க என்கிட்டன்னு சொன்ன உடனே மட்டும் எவ்வளவு கோபம் வருது பாரு. சரி, எப்படியோ மாமியாரியை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கிட்டால, அது வரைக்கும் சந்தோஷம். இல்லன்னா இவளும் மாமியார் கூட சேர்ந்து என்னையெல்லாம் குத்தம் சொல்லிக்கிட்டே இருப்பா. எது எப்படியோ எனக்கு விடிவு காலம் வந்தா சரிதான். என்னை பத்தி புரிஞ்சுக்கிட்டா இல்ல, அது வரைக்கும் சந்தோஷம். ஏக்கா, மாமியார் அடிக்கடி என்ன சொல்லுவாவோ? ஏதோ ஒண்ணு ஞாபகம் வர மாட்டேக்க. என்ன மீனா? இல்லக்கா, அடிக்கடி என்கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க பாத்துடுங்க. குடும்ப குத்து விளக்கு. மாமியார் என்கிட்ட அடிக்கடி சொல்லுவாங்கக்கா, மீனா நான் தான் இந்த குடும்பத்து குத்து விளக்குன்னு. குத்து விளக்காம், குத்து விளக்கு. இப்ப அடிக்கப்பட்ட கூத்த பார்த்தா தெரியுது இல்ல? மருமவளை பத்தி இங்க அங்கேயுமா குத்தம் குறையா சொல்லிக்கிட்டு இருக்காவல, இவங்க குடும்ப குத்து விளக்கா? எனக்கு வர கோபத்துக்கு வண்டி அப்படியே நடு ரோட்ல மாமியார் தலையில ஏத்தணும் போல இருக்குக்கா. சரி, இப்படி நான் இருப்பாங்கன்னு நான் நினைச்சு கூட பாக்கலக்கா. வர கோபத்துக்கு இன்னைக்கு வீட்டுக்கு போய்கிட்டு மாமியாருக்கு அப்புறம்ல இருக்கு கச்சேரி. மீனா, கொஞ்சம் வண்டி நிப்பாட்டு. ஏங்கா, என்னாச்சு? இன்னும் வீடு வரலக்கா. வீடு வரலன்னு எனக்கும் தெரியும் மீனா, ஒரு நிமிஷம் வண்டியை நிப்பாட்டு. சரிக்கா, என்னன்னு சொல்லுங்கக்கா. சீக்கிரமா வீட்டுக்கு போகணும். மாமியா கிளவி இன்னைக்கு ஒரு வழி பண்ணணும். என்னக்கா இறங்கிட்டியா? வீட்டு பக்கத்துல வந்துட்டோம்க்கா, வாங்க வண்டியிலே போயிடலாம். இல்ல மீனா, நீ வண்டியிலே போ, நான் நடந்தே வந்துடுறேன். ஏக்கா, என்னக்கா வீட்டு பக்கத்துல வந்துட்டோம்ல, வாங்க வண்டியிலே போயிடலாம். அதுக்குள்ள மீனா, எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு. என்னக்கா சொல்லுதிய? இப்ப நம்ம நேரா மாமியார் கிட்ட போய் சண்டை போட்டோம்னு வச்சுக்க, அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சு போயிரும் தங்கமத்தை தான் நமக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காவோன்னு. எப்படிக்கா சொல்லுவீங்க? நம்ம 2 பேரும் தானே வீட்டுக்கு போறோம். தங்கமத்தை இப்ப நம்ம கூட வரல இல்ல? நம்ம கூட வரல மீனா. இப்ப நான் ரேஷன் கடைக்குல போயிட்டு வரேன். அப்ப நான் வர வழியில தங்கமத்தையே பாத்திருப்பேன். அவங்கதான் என்கிட்ட எல்லாம் சொல்லி தந்திருப்பாங்கன்னு புரிஞ்சுக்கிடுவாங்க. என்னக்கா இப்படி சொல்லுவீங்க? ஆமா மீனா, மாமியாரை பத்தி உன்னை விட எனக்கு தான் நல்லா தெரியும். தங்கமத்தை இவ்வளவு நாளா என்ன பொறுமையா இருந்துக்க, பொறுமையா நடந்துக்கன்னு தான் சொல்லி தந்திருக்காங்க. ஆனா ஆமாக்கா, அதெல்லாம் மாமியா கிழவிக்கு புரியாதுல்ல. தங்கமத்தை கூட வேற யாருமே கிடையாது. என்கிட்ட வேற அடிக்கடி சொல்லி வருத்தப்படுவா பத்துக்க. எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்கிட்டு ஒரு ஆள் கூட இல்ல. பாடு பேசுறது கூட ஒரு மனசாலும் கிடையாது. விட்டா உங்க மாமியார்கிட்ட தான் வந்து உட்காந்து பாடு பேசுவேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பத்துக்க. இப்ப நம்ம நேரா போய் ஏன்ட்ட இப்படி எல்லாம் பண்ணினேன்னு சண்டை போட்டோம்னு வச்சுக்கிய, அதுக்கப்புறம் தங்கமத்தை தான் என்கிட்ட எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்கன்னு கண்டுபிடிச்சிருவா பத்துக்க. அதுக்கப்புறம் தங்கமத்தையே நம்ம வீட்டுக்குள்ளேயே ஏத்த மாட்டாங்க. பாவம், அவங்களுக்கு நம்மளால எனத்துக்கு வீண் சங்கடம். ஆமாக்கா, நீங்க சொல்லதும் சரிதான். ஏக்கா, ஆனா எனக்கு இப்ப மாமியார் மேல எனக்கு அவ்வளவு கோவம் வருதாக்கா. எனக்கும் அவங்க மேல கோவம் இருக்கதான் செய்யுது. நேரா போய் கன்னத்துல பலாறு 4 அறைய விடலாம்னு தான் தோணுது. ஆனா அதுக்கெல்லாம் இப்ப நேரம் அமையல மீனா. சரிக்கா, அப்ப இப்ப நம்ம என்ன பண்ண? மாமியார் கிட்ட போய் நம்ம ஒரு வார்த்தை ஒரு கேள்வி கேட்காம விட்டோம்னு வச்சுக்கிடுங்க, அப்புறம் அவங்க திமிரு மேல மேல ஏறிட்டேலாக்க போகும். நான் சொல்லதை கேளு மீனா. சரிக்கா, அப்ப நீங்க முதல்ல வீட்டுக்கு போங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நான் வரேன். இல்லன்னு வச்சிடுங்க, நம்ம 2 சேர்ந்து வந்தோன்னு கிளவி கண்டுபிடிச்சிரும். அதுவும் சரிதான். அப்ப நான் முதல்ல கிளம்புது என்ன, நீ பின்னாடியே வா. சரிக்கா. இன்னைக்கு விட்டாலும் என்னைக்காவது ஒரு நாள் நம்ம கையில மாட்டாமலா இருக்கும் அந்த கிளவி. ஆமா மீனா, அதான் சொல்லுதம்ல, அதுக்குன்னு ஒரு நேரம் வரும். அப்ப நம்ம கையில வசமா மாட்டதான் போறாவோ. சரிக்கா, நீங்க கிளம்புங்க. வெயில ரொம்ப நேரம் நிக்காதீங்க. சரி மீனா. மீனாவும் நல்ல பிள்ளைதான். இந்த கிளவி, மாமியா கிளவிதான் நம்மளை பத்தி எல்லாம் இல்லாததையும் பொல்லாததையும் சொல்லி சொல்லி நம்ம மேல வெறுப்ப வளர்த்து விட்டுருக்கா. மாமியார் என்னைக்காவது ஒரு நாள் எங்ககிட்ட மாட்டாமல இருக்க போறாவோ அப்ப இருக்கு. சங்கரணியக்கா ஆரம்பத்துல என்கிட்ட சொன்னாவோ, மாமியார் கிட்ட கொஞ்சம் பார்த்து நடந்துக்க, அவங்க சரியில்லை, எல்லா குத்தம் குறையெல்லாம் சொல்லுவாவோன்னு. என்ன செய்ய, நமக்கும் புத்தி தெளியதுக்கு நேரம் வரணும்ல. அந்த நேரம் இப்பதான் வந்திருக்கு, அதுவும் தங்கமத்த மூலமா. சரி, கிளம்புவோம். சின்ன பொண்ணு, சப்பா காலையிலேயே என்ன வெயில். அட என்னக்கா இப்படி வாசல்லே உட்காந்துட்டு இருக்கே, வீட்டுக்குள்ள வாங்க. பையன் அழுத மாதிரி சத்தம் கேட்டுச்சு, தூங்குதானோ? ஆமாக்கா, காலையிலே குளிப்பாட்டினா அந்த அளவு சாப்பாடு கொடுத்தேன், தூங்குறதுக்கு ஒரே அழுக. அதான் நினைச்சேன், தூக்கத்துக்கு அழுதான் போல. நம்ம வேற வீட்டுக்குள்ள போய் உட்காந்து பாட்டு பேசிட்டு இருந்தா இன்னும் கொஞ்சம் அழுதுகிட்டு இருப்பானு தான் நான் இங்கேயே உட்காந்துருக்கேன். ஏக்கா அதெல்லாம் ஒண்ணு எந்திரிக்க மாட்டாங்கக்கா, வீட்டுக்குள்ள வாங்க, அவன் தான் தூங்கிட்டான்ல. அட வேண்டாம் சின்ன பொண்ணு, இங்கேயே கொஞ்சம் காத்தாட உட்காரலாம். உட்காரு. சின்ன பொண்ணு, எங்க அண்ணன் வீட்டு பால் கைப்புக்கு துணிமணி எல்லாம் எடுக்க போகணும்னு சொன்ன பத்தியா? ஆமாக்கா சொல்லிக்கிட்டு இருந்திய, எப்ப போகணும்னு சொல்லுங்கக்கா போவோம். நேற்றுக்கு என் தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி சொன்ன பத்துக்க, அவ துணிமணி எல்லாம் எடுக்கணும்க்கா, நானும் உன் கூட வாரேன்னு சொன்னேன். அதான் சரி இன்னைக்கு சாயங்காலம் போல போகுமான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன் பத்துக்க. போவோம்க்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 நாள்ல பால் கைப்பு இருக்குல்ல? ஆமா சின்ன பொண்ணு, இன்னும் 2 நாள் தான் இருக்கு பால் கைப்புக்கு. இன்னைக்கு போய் துணிமணி எல்லாம் எடுத்தா கரெக்டா இருக்கும் பத்தியா? சரிக்கா, அப்போ மத்தியானம் ஒரு 2 மணி 3 மணிக்கான போகுமா? 2 மணி 3 மணிக்கெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சின்ன பொண்ணு, வெயில் என்ன வேணும் உரைச்சி எடுக்கு. நம்ம ஒரு 5 மணிக்கு மேலே போவோம் அப்படின்னு சொல்லுதேலாக்கா. சரி சரி போவோம். என் தங்கச்சியை நேரம் நார்வேலுக்கு வாரேன்ட்டா, நம்ம 2 பேரும் மட்டும் இங்க இருந்து நேரம் நார்வேலுக்கு போயிருவோம் என்ன? சரிக்கா, அப்போ ஒரு 4:30 மணி 4:45 போல பஸ் ஸ்டாண்ட் கிட்ட போவோம். 5 மணிக்கு பஸ் வரும்ல, அதுலயே போயிடலாம்க்கா. எப்பாடா 2 பேரும் இங்கதான் இருக்காவளா? நானும் நம்மள விட்டு போட்டு தான் போயிட்டாவோன்னு நினைச்சேன். ஏக்கா இங்கதான் இருக்கேடா. பாக்கிதா? ஆமா, நான் இப்பதான் வந்தேன்.
என்ன கீதாக்கா எந்த நேரம் பார்த்தாலும் அப்படியே முகத்துல ஒரு புன்சிரிப்போட கலகலான்னு இருப்பியா? இப்ப என்ன மூஞ்சே அசந்து போன மாதிரி இருக்கு? என்ன செய்ய சின்ன பொண்ணு, நம்மள மாதிரி எல்லாரும் இருப்பாவளா? என்னக்கா ஏதோ வாழ்க்கையே வெறுத்து போன மாதிரி பேசுதிய? அதானே, என்ன சிக்கிதா? உங்க மாமியார் ஏதாவது ஒண்ணு ஏசி விட்டாவளா? அதானே ஏக்கா, உங்களுக்கு உங்க மாமியாருக்கு ஏதாவது பிரச்சனையா? என்னன்னு சொல்லுங்கக்கா, நாங்க வந்து கேட்கோம். அட நீ வேற சின்ன பொண்ணு, எனக்கு எங்க மாமியாருக்கும் ஒரு பிரச்சனையும் இல்ல. அது நம்ம எல்லாருக்கும் உதவி பண்ணணும் பத்தியா? இப்ப நம்ம உதவி தேவைப்படல அப்படின்னு அவங்க நினைக்கும் போது நமக்கு மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு பத்துக்க. என்னக்கா உதவி உதவின்னு பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் பேசிட்டு இருக்கிய? ஆமா சின்ன பொண்ணு, அதான் சொன்னோம்ல, நம்ம உதவியை எதிர்பார்த்து ஒரு காலத்துல இருந்தாவோ, இப்ப அவங்களுக்கு நாலு மக்கா மனுஷன் வந்ததுக்கு அப்புறமா நம்மள ஏறிட்டு கூட பார்க்க மாட்டேக்காவோ, என்ன ஏதுன்னு கூட கேட்க மாட்டேக்காவில்ல. அதான் மனசுக்கு கொஞ்சம் சங்கடமா இருக்கு. ஏ கீதா, என்ன ஏதுன்னு விளக்கமா சொல்ல. நீ யார பத்தி சொல்லிட்டு இருக்க? யார பத்திக்கா சொல்லுவேன்? இல்ல நம்ம பார்வதி பாட்டி தான். ஏன் பார்வதி பாட்டிக்கு என்னாச்சு? என்ன ஆச்சாவா? இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்வதி பாட்டி வீட்டு பக்கம் நம்மள போக விட மாட்டாவோ. ஏ கீதா இங்க வா, ஏ கீதா இங்க வான்னு 1001 நேரம் கூப்பிடுவாவோ. பைப்ல தண்ணி வருதான்னு பாரு கீதான்னு சொல்லுவாவோ. தண்ணி வருது பாட்டியோன்னு சொன்னா குடிக்கிறதுக்கு ஒரு குடம் தண்ணி மட்டும் எடுத்து தாமக்கான்னு சொல்லுவாவோ. அந்தால நானும் உதவி பண்ற மனசோட நம்ம பார்வதி பாட்டியாச்சான்னு ஒரு 2 குடம் தண்ணி எடுத்து கொடுப்போம் பத்துக்க. அதுக்கப்புறம் காப்பி தூள் வாங்கிட்டு வா, டீ தூளை வாங்கிட்டு வா, பால் பாக்கெட்டை வாங்கிட்டு வா, கடலை பருப்பு துவரம் பருப்பு வாங்கிட்டு வான்னு கடைக்கு 7 நேரம் என்ன அனுப்புவோம். மீன் கறி வந்துட்டாளா கீதா? என்ன மீனெல்லாம் கொண்டு வந்திருக்கா? நல்ல மீனா, ஐசு மீனா? நீ என்ன 1008 கேள்வி கேட்பாவோ தெரியுமா? நான் எங்க வீட்டுல வேலை செஞ்சதோட நம்ம பார்வதி பாட்டிக்கு தான் என்ன உதவி பண்ணியிருக்கேன். சரிக்கா, நல்லது தானே பண்ணிருக்கிய? அதானே கீதா, நல்லது பண்ணிட்டு அப்புறம் என்ன ஏதோ வாழ்க்கையை வெறுத்து பண்ண மாதிரி பேசிட்டு இருக்கா? இக்கா நான் நல்லதுதாங்க பண்ணியிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்ப பார்வதி பாட்டி வீட்டுக்கு பேத்தி மாதிரி 2 பேர் வந்ததுக்கு அப்புறமா என்ன யார்கிட்ட கூட பார்க்க மாட்டாங்கக்கா. வியானம்னா பாருங்களாக்கா, இன்னைக்கு பார்வதி பாட்டி புருஷன் எங்க தாத்தா இருக்காருல்ல, அவருக்கு சாமி கும்பிடுதாவலாம். காலையிலேயே சாம்பிராணி புகையெல்லாம் போட்டு ஊது பத்தி எல்லாம் ஏத்தி வச்சிருந்து அந்த பத்தியோட புகை வாசம் எங்க வீடு வரைக்கும் வந்துச்சுக்கா. பத்தியோட வாசம் உங்க வீடு வரைக்கும் வந்துச்சா? பரவாயில்லையே. அப்ப ஒரு கட்டு 2 கட்டு ஊதுபத்தி கொளுத்தி வச்சிருக்காங்க உங்களுக்கு. ஆமா சின்ன பொண்ணு, தாத்தாவுக்கு சாமி கும்பிடுதாவல்ல, நம்ம இன்னைக்கு தாத்தாவுக்கு சாமி கும்பிடுதோம். அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்ட எல்லாரையும் கூப்பிட்டு எடுத்து சாப்பாடு போடணும்னு ஒரு நினைப்பு அந்த பாரதி பாட்டிக்கு இருந்துச்சா? வரேன் முந்தானத்து தான் சின்ன பொண்ணு எங்க மாமியார் கிட்ட பாரதி பாட்டி வந்து பேசிட்டு போனாவோ, இப்படி எங்க வீட்டுக்காரருக்கு நாங்க சாமி கும்பிட போறோம், மத்தியானம் சோத்த பங்கி சாம்பார் பொரியல் அவியல் கூட்டெல்லாம் வச்சு படையல் போடணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தா பத்துக்க. ஆனா இன்னைக்கு காலையிலேயே சாமியை கும்பிட்டுருக்கோம் சின்ன பொண்ணு. சரி நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கப்பட்ட மக்கா மனசெல்லாம் கூப்பிட்டு காலைல டிஃபனு காப்பி டீ எல்லாம் போட்டு கொடுப்போம்னு ஒருத்தருக்காவது தோணுச்சான்னு வரேன். ஏ கீதா, என்ன பேசிக்கிட்டு இருக்க? இப்ப கல்யாண வீடு அவனுக்கு 3 நேரமும் சாப்பாடு பொங்கி படுத்து போடுறதுக்கு பார்வதி பாட்டியோட மாப்பிள்ள அந்த தாத்தா இறந்து போனாரு, அவருக்கு சாமி கும்பிடுதாவோ, அதுக்குன்னா வீடு வீடா போய் வாங்க எல்லாரும் சாப்பிடுறதுக்குன்னு கூப்பிடுவாவோ. ஏக வீடு வீடெல்லாம் போய் கூப்பிட சொல்லல, நல்லது கெட்டது எல்லாத்தையும் நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம்ல, நம்மள ஒரு வார்த்தை கூப்பிடலாம்லக்கா. ஆக மொத்தத்துல ஒரு 4 இட்லி சட்னி சாம்பார் ஒரு கப்பு காப்பி வடை கேசரி இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கல, அந்த வருத்தத்துல பேசிக்கிட்டு இருக்கிய அப்படிதானக்கா? 4 இட்லின்னு வெறுமே சொல்லது சின்ன பொண்ணு, அதுல 40 அர்த்தம் இருக்கு. ஒரு நல்லது கெட்டது விஷயத்துல தான் நமக்கு வேண்டப்பட்டவங்க வேண்டாதப்பட்டவங்க எல்லாம் கண்ணுக்கு தெரியும். அதான் சொல்லுதுங்களா சின்ன பொண்ணு, இத்தனை நாளா நம்ம உதவி எல்லாம் பார்வதி பாட்டிக்கு தேவைப்பட்டுச்சு, இப்ப 2 பேத்தி மாதிரி வந்துட்டாவ பத்தியா? ஏ கீதா, இதுக்கெல்லாம் மட்டும் நீ சும்மா உளறிட்டு கிடக்காத. ஆமாக்கா, நான் வருத்தப்பட்டு சொல்லதெல்லாம் உங்களுக்கு உளர்ந்த மாதிரி தான் இருக்கும். ஏக்கா பக்கத்து வீட்டுக்காரங்களே எல்லாம் அடுத்த வீடு பக்கத்து வீடு ஏத்த வீடு அப்படின்னாக்கா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். எல்லாரும் ஒரே குடும்பம், ஒத்துமையான குடும்பம், நம்ம குடும்பத்துல உள்ளவங்க அப்படின்னாக்கா நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அது என்ன ஒண்ணு சொல்லுவாங்களே, நம்ம ஒண்ணு நினைக்க அது ஒண்ணு நடக்கும், நம்ம நினைக்க மாதிரி அவங்க நம்மள நினைக்க மாட்டாவோன்னு. அது உண்மைதான்க்கா. என்ன சொல்ல, மனசு கொஞ்சம் சங்கடமா இருக்கு, அவ்வளவுதான். ஆமாக்கா, சங்கடத்துலயும் சங்கடம் பெருஞ்சங்கடம். என்ன சின்ன பொண்ணு, அவதான் உளறிட்டு கிடக்கா, நீ வேற கூட சேர்ந்து சொல்லிட்டு கிடக்கா. ஏக்கா அப்படி சொன்னாதான் கீதாக்கா பேசாம இருப்பாவோ, இல்லன்னு வச்சுக்கிடுங்க இன்னைக்கு ராத்திரி ஆவற வரைக்கும் இங்கனே உட்காந்து பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாவோ. சொன்னது சரிதானக்கா? ஆமா சின்ன பொண்ணு. என்ன சின்ன பொண்ணு, மரகதக்கா கிட்ட மட்டும் ஏதோ ரகசியமா சொல்லிட்டு இருக்கா? அது ஒண்ணு இல்ல கீதாக்கா, நம்ம கீதாக்கா வருத்தப்படல ஒரு நியாயம் இருக்குல்லக்கான்னு சொன்னேன். பத்தியா சின்ன பொண்ணு, நம்ம என்னத்தை நினைச்சு என்னதான் நடக்க போகுது? கீதாக்கா இன்னைக்கு பார்வதி பாட்டி வீட்டுல சாப்பாடு கடி போட்டுட்டு இருக்காவோ. எல்லாம் தெரிஞ்சதுன்னு சின்ன பொண்ணு. ஆமாக்கா, எல்லார பத்தியும் இப்பதானக்கா தெரியுது. உலகே மாயோ வாழ்வே மாயோ. சின்ன பொண்ணு, 5 மணி பஸ் கரெக்டா கிளம்பிடணும். என்ன என்னது 5 மணி பஸ்ஸா? எங்கக்கா? அது நம்ம மரகதக்காவோட அண்ணன் வீடு பால்கைப்பிலாக்கா இன்னும் 2 நாள்ல அவங்களுக்கு துணிமணி எல்லாம் எடுக்கணும்ல, அதுதான் சரி சாயங்காலம் போவோம் 5 மணி பஸ்ஸுக்கு போவோம்னு சொல்லிட்டு இருக்காவோ. ஆமா கீதா, பால்கைப்புக்கு அண்ணனுக்கு மைனிக்கு அப்புறம் பிள்ளைகளுக்கெல்லாம் துணிமணி எல்லாம் எடுக்கணும். அப்புறம் எங்க அண்ணனுக்கு வேற ஒரு மோதிரம் வாங்கி போடலாம்னு இருக்க மத்துக்க, அதான் சரி 5 மணிக்கு போவோம்னு சொல்லிட்டு இருந்த மத்துக்க. நானும் வரேங்க சாயங்காலம் 6 மணிக்கு.
பாத்தீங்களாக்கா எப்படி முந்திக்கிட்டு சொல்லுதா ஒண்ணு. சரி விடு சின்ன பொண்ணு. ஏக்கா நீங்களும் நார்வேலுக்கு வரையலா? ஆமா சின்ன பொண்ணு, ரொம்ப நாளா அந்த ஹேண்ட்பேக் இல்லனா மணி பர்ஸ் இதெல்லாம் வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் பாத்துக்க. ஓஹோ, ஹேண்ட்பேக் மணி பர்ஸு பரவாயில்லையா கீதாக்கா? அண்ணன் சம்பளம் வாங்கி அவ்வளத்தையும் கையில கொண்டு தாராரு போலுக்க. நான் குடும்ப இஸ்திரியில சின்ன பொண்ணு, அண்ணன் சம்பளம் வாங்கி என் கையில இருந்து தருவாரு. அப்படியே என் மாப்பிள்ளை சம்பளத்தை வாங்கி என் மாமியார் கையில கொடுத்தாலும் உடனே எங்க மாமியார் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஏன்னா சம்பளத்தை முதல்ல உன் பொண்டாட்டி நம்ம வீட்டு மகாலட்சுமி கையில கொடுல, அவதாம்ல கைராசியான மனசி, அவ கையில கொடுல, அப்பதாம்ல நம்ம நல்ல செல்வ செழிப்போட இருப்போம் அப்படின்னு என்ன பாராட்டி சொல்லுவாங்க தெரியுமா? ரொம்ப சந்தோஷம்க்கா. என்ன சின்ன பண்ணி ஏதோ கிண்டல் பண்ணி சிரிக்க மாதிரி இருக்கு. ஏக்கா நீங்க சிரிச்சுக்கிட்டே சொன்னீங்க, அதே மாதிரி நானும் பதிலுக்கு சிரிச்சுட்டே சந்தோஷமா சொன்னேன். இதுல என்னக்கா கிண்டல் வேண்டி கிடக்கு? அதான் பார்த்தேன். இதா பெரிய லக்கேஜ் பேக் எல்லாம் வாங்கணுமா? இல்லக்கா, எது கொடுத்தாலும் வாங்கிக்கிட வேண்டியதா. என்னக்கா சொல்லுதிய? எது கொடுத்தாலும் வாங்கிக்கிட வேண்டியதானா? ஆமா சின்ன பண்ணி, மணி பர்ஸ் கொடுத்தா மணி பர்ஸ் வாங்கிக்கிட வேண்டியதா, ஹேண்ட் பேக் கொடுத்தா ஹேண்ட் பேக் வாங்க வேண்டியதா, இப்ப ட்ராலி சூட்கேஸ் லக்கேஜ் பேக் அது கொடுத்தாலும் வாங்கிக்கிட வேண்டியதா. வேண்டான்னு சொல்லலாமா? என்னக்கா சொல்லுதிய? ஆமா சின்ன பண்ணி, மரகதக்கா அவங்க அண்ணனுக்கு நகை வாங்க போறேன்னு சொன்னாவல்ல, அப்ப மணி பர்ஸ் பேக் ஹேண்ட் பேக் எல்லாம் கொடுப்பாவல்ல, அத வாங்கலாம்னு தான் வரேன். ஏக்கா எனக்கு கோவம் வரதுக்குள்ள மரியாதையா தூர போயிருங்க பாத்துங்க. என்ன சின்ன பண்ணி இவ்வளவு நேரம் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இப்ப இப்படி கோவப்படுதா? பின்ன அண்ணன் ஏதோ சம்பாதிச்சு எல்லா பணத்தையும் உங்க கையில தான் தாராருன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. இப்ப ஒரு மணி பர்ஸ் ஒரு ஹேண்ட் பேக் கூட உங்களுக்கு வாங்க முடியாதா? அதுவும் ஓசியில வாங்கிட்டு போலான்னு தான் வருவீங்களோ? சின்ன பொண்ணு, அத நான் முதல்ல சொன்னோம்ல, நான் குடும்ப இஸ்திரின்னு சிக்கனமா இருக்கேன்டமா. பாரு சின்ன பொண்ணு, மரகதக்காவே சிரிக்காவோ? மரியாதையே போயிருங்க. எனக்கு கோவம் தலைக்கு ஏறதுக்கு முன்னாடி, இல்லன்னா என் காலு தான் வேலை பார்க்கும். காலு வேலை பாக்குமா? எப்படி? இப்படித்தான். அடுத்த எத்து உலகத்துக்கு முன்னாடி ஓடி போயிருங்க. பொறாம பிடிச்சவா. என்ன சின்ன பொண்ணு பேசிட்டு இருந்த கீதாவை இப்படி மிதிச்சு தள்ளி போட்ட? அது கொழுப்புக்கா, எல்லாம் வாய் கொழுப்பு. எப்படி பேசாமனு பாத்தீங்களா? சரி விடு சின்ன பொண்ணு, நகை எடுத்தா எப்படி மணி பரிசு பேக் எல்லாம் கொடுப்பாவுல்ல, அது எப்படியும் எங்க வீட்டுல சும்மா தான் கிடக்கும். அதை சரி கீதா வாங்கிட்டு போலாம்னு நினைச்சிட்டு இருந்திருக்கா. அதுக்கு இல்லக்கா, வாங்கிட்டு போக வேண்டியதான். என்னமோ என் மாப்பிள்ள தான் சம்பாதிச்சு எல்லா பணத்தையும் என் கையில தாராரு, நான் தான் பத்திரமா சேர்த்து வைக்கேன், நான் வீணா செலவழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுதா அவள. அப்ப நம்ம வீட்டுக்காரங்கெல்லாம் நம்ம கையில தரக்கூடிய பணத்தை எல்லாம் நம்ம என்ன வீணாவா செலவழிச்சிட்டு இருக்கோம்? சரி விடு சின்ன பொண்ணு, அவளுக்கு ஒரு காரியம் ஆகணும்னா அப்படி இப்படி எல்லாம் பேசதான் செய்வா, அதையெல்லாம் கண்டுக்க கூடாது. இதை கண்டுக்காம விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ஓவரா பேசிட்டு இருப்பாவோ. நல்ல வேலை ஓடி போயிட்டாவோ, இன்னும் இங்கேயே உட்காந்துக்கிட்டு இருந்தாவோ அவ்வளவுதான். ஒத்தே மிதியில அவங்க வீட்டுக்கு போய் சேர்ந்துருப்பாவோ. நேரமும் போக மாட்டேக்கு. இந்த கரண்ட் வேற போய் தொலைஞ்சிட்டு என்ன வெக்கையா இருக்கம்மா, டிவியும் பார்க்க முடியல. இந்த குந்தாணி தங்கராணி ரேஷன் கடைக்கு போனா, எப்பவுமே போனா இன்னும் ஆளை காணல. இவ யார் வீட்டுல நின்னுதான் பாடு பேசிட்டு இருக்காளோ. மகாராணி கொரட்டை விட்டு தூங்குவோன்னு நினைச்சேன், இங்க சோபால உட்கார்ந்துருக்காவோ. மறுபடியா வந்துட்டியா? 100 ஐஸ் உனக்கு. இப்ப உன்னை பத்தி தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தினமும் உயிர் எடுத்துட்டு கிடக்காவோ, இதுல எனக்கு 100 ஐஸாம். என்ன ரேஷன் கடைக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமா தேய் போயிட்டு வந்துட்டேன், கொஞ்சம் கூட்டமா இருந்து பாத்துருங்க, அதான் வரதுக்கு நேரம் ஆயிட்டு. அதனால என்ன, ஒண்ணு இல்ல. அரிசி பருப்பு சீனி எண்ணெய் எல்லாத்தையும் வாங்கினியா? இதே 2 நாளைக்கு முன்னாடியே அரிசி எல்லாம் வாங்கியாச்சு, இப்ப சீனியும் எண்ணெயும் தான் வாங்கிட்டு வரேன். ஓஹோ அப்படியா, சரி. அப்புறம் என்ன வெயில் மண்டே பொழக்க பத்தியா? போமர்மோல போய் எலுமிச்சம்பழம் ஜூஸ் நல்லா சில்லுன்னு போட்டு கொண்டா, கொஞ்சம் குடிச்சாதான் நல்லா இருக்கும் பாத்துக்க. மண்டைய பொழக்கிற அளவுக்கு உள்ள வெயில்ல அலைஞ்சிட்டு வந்ததுன்னா இதுல ஜூஸ் போட்டு அவங்களுக்கு கொடுக்கணுமாம்ல, அதுவும் சில்லுன்னு. இவெல்லாம் ஒரு மனுஷியா? கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே கிடையாது. மரமா வெயில போயிட்டு வந்திருக்காள, ஒரு மடக்கு தண்ணி எடுத்து கொடுப்போன்னு கூட நினைப்பில்ல. வீட்டுல இருக்கப்பட்ட மனுஷிக்கு மண்டை காய்தாம்ல வெயிலு, சில்லுன்னு ஜூஸ் வேணுமாம், சில்லுன்னு. என்ன மரமோல என்ன யோசிச்சுட்டு இருக்க? போய் சில்லுன்னு ஜூஸ் போட்டு கொண்டா. போறேன். என்ன மரமோல குரல் ஒரு தினுசா மாறி போகுது? அது வெயிலு மண்டைய பொழக்குல்ல, அதான். மனசாட்சி கேட்ட ஜென்மம். மரமோல என்னதே ஜூஸ் போட்டு கொண்டாரேன். அதே ஜூஸ் போட்டு கொண்டு வருவேன், எனக்கு தெரியும். ஒரு விஷயம் கேட்டியா? என்ன விஷயம் தே? குழம்பு வச்சாச்சுல, நான் சோறு மட்டும் தான் வடிக்கணும். சரி மரமோல, அதனால ஒண்ணு இல்ல. ஆனா நம்ம வீட்டு மேனாமினிக்கு இருக்கல்ல. மேனாமினிக்கியா? யாரு? அதான் மேனாமினிக்கு சின்ன மருமவா. யார் தே? மீனா பத்தியே சொல்லுதியா? ஆமா அவளை பத்தி தான் சொல்லுவேன். என்னமோ மேனாமினிக்கு இன்னைக்கு ஆபீஸ் முடிஞ்சு மத்தியானமே வாராளாம். என் மாவன் இப்பதான் போன பண்ணி சொன்னா பத்துக்க. எம்மா அவ வயிறு பசி தாங்க மாட்டா, சோரெல்லாம் பொங்கியாச்சா என்ன ஏதுன்னு கேட்டுக்கிட்டு இருந்தா பத்துக்க. கடவுளே, என் மாமியார் கிழவி என்ன பத்தி தான் பேசிட்டு இருக்காவோ. பெரிய இவ அந்த மேனாமினிக்கு. ஏன் அவளுக்கு சோத்த பொங்கி தின்னா என்னவா? அவளுக்கு நீ என்ன வச்ச ஆளா? சொல்லு மருமோல, வாயை திறந்து சொல்லு.
சொல்லு. ஏத்தே வீட்ல இருக்கப்பட்ட எல்லாருக்கும் சேர்த்து தானே நான் சோத்த பொங்குதேன். அவளுக்கு மட்டும் என்ன தனியாவா பொங்கிட்டு இருக்கேன்? அதுக்கெல்லாம் மரமோல அவளுக்கு வேணும் நேர நேரத்துக்கு சோறு வேணும்னா கொஞ்சம் எடுத்து திங்க வேண்டியதானே. ஆர்டர் போடுறேன் என் மவன் கிட்ட சொல்லி. என் மவனும் கூறு கட்டவன். அவன் பொண்டாட்டி பேச்ச கேட்டுக்கிட்டுலாம் என்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். போன வாரம் சம்பளம் வாங்கினா அவளுக்கு ஒத்த ரூபாய் கூட என் கண்ணில் கடல மரமோல. நீங்க என்னத்தையும் சொன்னீங்க அவ சேர்த்து வச்சிருப்பான்னு. சேர்த்து வைக்கட்டும், இருந்தாலும் வீட்டுக்கு பெரிய மனுஷியா நான் என்னத்துக்கு இருக்கேன்? எது இன்னாங்க நான் வாங்கின சம்பளம் அப்படின்னு என் கையில கொடுத்தா நான் என்ன செலவா பண்ண போறேன் மருமோல? நான் மட்டும் சேர்த்து வைப்போம்ல. அவ கையில இருந்தா கூட குறைய அப்படி இப்படின்னு அர்த்தம் இல்லாம செலவழிச்சு போடுவா. என் கையில இருந்தா நான் சேர்த்து வச்சிருக்கோம்ல. நான் ஒரு பொருள் 1 ரூபாய்க்கு வாங்கி திம்பனா? இப்படியாப்பட்ட மாமியார் கையில கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கி பணத்தை சேர்த்து வைப்போம்னு கொஞ்சம் கூட அறிவில்லை அவளுக்கு. ஏதே அப்படியெல்லாம் பேசாதியதே. ஆனா நீ வேற, அவளுக்கெல்லாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? என்ன ஒரு மனுஷியா மதிக்கால? இல்ல நான் தான் வீட்டுக்கு பெரிய மனுஷி, குடும்ப குத்து வழக்குன்னு நான் அவள்கிட்ட 7 நேரம் சொல்லியிருக்கேன். ஒரு நாள் கூட மதிக்க மாட்டேங்க பத்துக்க. அவளுக்கு நல்ல திமிரு. நல்ல பணம் சம்பாதிக்கும், வேலைக்கு போறோம், கை நிறைய சம்பளம் வாங்குதோம்னு திமிரு மருமோல. அட கிழவி, நான் தங்கமத்த சொல்லும்போது கூட நான் சரியா நம்பல. இப்ப நேர்ல வந்து பாக்கும்போது தெரியுது என்கிட்ட எப்படி எல்லாம் பேசுறாங்க. அப்படி மக்கா இப்படி மக்கா, நீ என் வீட்டு மருமவ இல்ல, என் மவ, நான் உன்னை நல்லபடியா பாத்துக்கிடுவேன், உங்க வீட்டு நினைப்பே வராத அளவுக்கு நான் நல்லபடியா பாத்துக்கிடுவேன், அப்படி இப்படின்னு சொல்லுவாவோ. ஆனா இப்ப தங்கராணி அவ உன்னை ஒரு மனுஷியாவே நினைக்கல பத்துக்க. உன்னை ஒரு வேலைக்காரி மாதிரிலாம் நினைச்சு வச்சிருக்கா. ஏதே அப்படி எல்லாம் சொல்லாதே. அவ என்ன அப்படிலாம் ஒண்ணு நினைக்கல. ஆட போ மருமோல, உனக்கு என்ன தெரியும்? அவ என்கிட்ட அப்படிதானே சொல்லுவா. ஆத்தாடி, நான் என்னைக்கு அந்த அக்காவை பார்த்து வேலைக்காரின்னு சொன்னேன்? இது சரியில்லை, இது சரியே இல்ல. தங்கராணி அக்கா சொன்னாவோ இப்ப நம்ம எந்த பிரச்சனையும் பண்ணாண்டா, அமைதியா இருப்போம், அதுக்குன்னு ஒரு நேரம் வரும், அப்ப நம்ம மாமியார பாத்துக்கிடலாம்னு. ஆனா அந்த நேரம் இவ்வளவு சீக்கிரமா கூடி வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. மாமியாரே, நீ எல்லாம் ஒரு மனுஷியே கிடையாது. எப்படி எல்லாம் என்ன பத்தி இல்லாதது இப்ப இல்லாதது இந்த அக்கா கிட்ட சொல்லுதவோ பாரா. கரெக்ட் தான் தங்கராணி அக்கா என்கிட்ட சொன்னதெல்லாம் கரெக்ட் தான். நான் தான் ஒரு முட்டாளா இருந்திருக்கேன். கல்யாணம் முடிஞ்சு வந்த அன்னைக்கு என் மாமியார் என்கிட்ட சொன்னா, பெரிய மருமவ ஒரு ஜகஜால கில்லாடி, அவ இங்கேயும் அங்கேயுமா நம்மளை பத்தி குத்தம் குறையெல்லாம் சொல்லி நமக்குள்ள சண்டையை மூட்டி விடுவா. அவ பேச்சையெல்லாம் கேட்காத, அவளை நம்பாத, நான் தான் நல்ல மனுஷி, இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷி, நீ என் பேச்ச மட்டும்தான் கேட்கணும்னு. ஆனா இப்பதானே தெரியுது யாரு ஜகஜால கில்லாடின்னு. சரிதே, நேராயிக்கலாம், போய் உலைய வைக்கேன். ஆனா நீ வேற மருமோல, இப்பமே ஒண்ணு உலைய ஒண்ணு வைக்காண்டா, ஒரு 1/4 மணி நேரம் கழிச்சு உலைய வை. வயிறு பசியில கிடந்தா கிடப்பா. நீ என்ன இந்த வீட்டுக்கு வேலைக்காரியா? நீ மூத்த மருமவல்ல. ஏய் அப்பா, என்ன கரிசனம் எத்தே. ஆஹா, சின்ன மருமவ வந்துட்டாளா? இவ்வளவு நேரமா நம்ம பேசிட்டு இருந்ததை கேட்டிருப்பாளோ? இல்ல கேட்டிருக்க மாட்டா. மீனா வந்துட்டாளா? வா மருமோல, உன்னதான் இவ்வளவு நேரமா எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கேன் பாத்துக்க. என்னத்தை சொல்லுதீங்க? எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்களா? ஆமா, நீ காலையில சீக்கிரமா வேலைக்கு போயிட்டல மருமோல, நான் உன்னை பாக்கலையேன்னு என் கண்ணு தேடிக்கிட்டே இருந்து பாத்துக்க. பாருங்க கிழவியா, சின்ன மருமோல கண்ணு தேடிக்கிட்டு இருந்தான். ஏ கிழவி இரு, உன் வண்டவாளம் எல்லாம் தண்டவாளம் ஏறியாச்சு. இப்ப நீ நடிச்சுக்கிட்டா இருக்க கண்ணு தேடுதுன்னு. உன் கண்ணை புடிங்கி எறிய போறா பாரு இன்னைக்கு. உட்கார் மருமோல, ஏன் நின்னுகிட்டே இருக்க? செப்பாடா, அவ உள்ள போயிட்டாளா? என்னத்தை அந்த பக்கமா திரும்பி நின்று பேசிக்கிட்டு இருக்கியே? அது ஒண்ணு இல்ல மருமோல, இந்த தங்கராணி இருக்கல்ல, சரியான கூறு கட்டவா, ஒரு பொறுப்பே கிடையாது பத்துக்க. நான் காலையிலேயே அவகிட்ட சொல்லிருக்கேன் பத்துக்க, இப்படி மீனா ஆபீஸ்ல இருந்து மத்தியானம் வந்துருவா, அவளுக்கு 1 மணி ஆனா டான்னு சாப்பாடு போட்டு கொடுத்துடணும், சீக்கிரம் பொங்கி எடுத்து வை மருமோலான்னு. அவன் என் பேச்ச கேட்டாளா? அவ பாட்டுக்கு 10 மணிக்கு ரேஷன் கடைக்கு போனா, மணி இப்ப 1 மணி ஆகுது, இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கா பத்துக்க. யார்கிட்டதான் இன்னும் இவ்வளவு நேரம் பாடு பேசினாலும் அவளுக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கான்னு பாத்தியா? மாமியார் அப்பமே சொன்னா அவள மீனா வருவா, அவளுக்கு சாப்பாடு கொடுக்கணுமே, போய் சோத்த பொங்கணுமே ஒரு நினைப்பு இருந்தா இவ்வளவு நேரமா உட்காந்து பாடு பேசிட்டு வருவாளா? மனுஷி அவள்னா. சரி, நீ உட்காரு மருமோல, ஏன் நின்னுகிட்டே இருக்கா? அவளை சில்லுன்னு ஜூஸ் போட்டு கொண்டு வர சொல்லியிருக்கேன். நம்ம 2 பேரும் ஆளுக்கு ஒரு கப்ப குடிப்போம், ஒரு 1/2 மணி நேரத்துல சோத்த பொங்கிடுவல்ல, அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். என்ன நான் சொல்லுது சரிதானே மருமோல? இல்லதே, எனக்கு இப்ப வயிறெல்லாம் ஒண்ணும் பசிக்கல, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிட்டுக்கிடுவேன். நீ பசி தாங்க மாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும் மருமோல, கொஞ்சம் பொறுத்துக்க. என்ன கூறு கெட்டவட்ட எத்தனை சொன்னாலும் புத்தியும் வராது, காதலையும் உழாது, அறிவு கெட்டவா. என் பெரிய மவனுக்கு எத்தனை பேர் பொண்ணு கொடுக்கேன்னு வீட்டுல வந்து லைன் கட்டி நின்னாவோ தெரியுமா? என் போதாத காலம், கடைசியில இவ சாதகம் தான் என் மவனுக்கு ஒத்து போச்சுன்னு கடைசியில இவளை பிடிச்சி கட்டி வச்சிருக்கேன் என் மவனுக்கு. உன் மவனுக்கு கல்யாணம் முடிஞ்சதே பெரிய விஷயம், இதுல என்னைய குறை சொல்லுத? சரிதே, நான் போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கேன். அட என்ன மருமோல, சாப்பிடாம போய் ரெஸ்ட் எடுக்கலாமா? சோபால உட்காரு. இல்லதே பரவாயில்ல. ஆட நீ வேற, என் மவன் உனக்காக தானே 10,000 ரூபாய் கொடுத்து இந்த சோபாவை வாங்கி போட்டிருக்கேன். முதல்ல உட்காரு மருமோல.
அப்புறம் மருமோளே உன் நகை பட்டுச்சாலை எல்லாத்தையும் பீரோல போட்டு பூட்டி வைக்க சொன்னா நீ பூட்டி வச்சியா? சாவியை நீ தானே வச்சிருக்க? ஏன்னா என் பெரிய மகன் காலையிலே வயலுக்கு வேலைக்குன்னு போயிருவான். அப்புறம் என் சின்ன மகனும் நீயும் வேலைக்குன்னு போயிருவேன். அப்புறம் நான் ஒரு 10 மணி தானே சாப்பிட்டுட்டு கொஞ்சம் லேசா கண்ணாசம் தருவேன். இவ தானே வீட்டுல இருப்பா. யாருக்கும் தெரியாம உன் பீரோல இருந்து நகை பணத்தை எல்லாம் எடுத்துட்டானே என்ன செய்ய? அதுக்கு தான் சொல்லுதான் பத்துக்க. அடக்கியாடு கட்ட கிளவி, யார பார்த்து என்ன வார்த்தை சொல்லுத? என்னது? என்னடா? ஒன்னதான் கேடு கட்டவள களவாணியா? யார பார்த்து சொல்லுத களவாணின்னு? ஏன் மருமகளே, அவளை பாத்தியா? நான் என்ன சொன்னேன், இவ என்ன வந்து சொல்லிட்டு இருக்கானே? சரியான திமிரு பிடிச்சா. இப்படிதான் மாத்தி மாத்தி பேசவும் பத்துக்க. நான் உன்கிட்ட பேசிட்டு இருந்தேன் பாத்தியா? அவ இவ்வளவு நேரம் ஒளிஞ்சு நின்னு ஒட்டி கேட்டிருக்கா. என்னடி என்ன பத்தி கேடு கட்டவளன்னு சொல்லிட்டு இருக்க? என் சின்ன மருமக உன்னை இப்ப வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்திடுவா பாரு. ஆமா ஆமா, வீட்டை விட்டு வெளியே அடிச்சு துரத்த தான் போறேன். அப்படி சொல்ல மருமகளே, எவ்வளவு திமிரு பத்தியா இவளுக்கு? வெளியே துரத்த போறது அக்காவை இல்ல, உங்களை தான். மருமகளே, மருமகளா? மருமவளாவது குறுமவளாவது. ஆமா ஆமா, உங்களுக்கு முழுசா காரியத்தை தான் பண்ண போறான். என்னது ஏட்டியா? அடியே மரியாதை கெட்டவளா, ஒரு மாமியாரை போட்டு இப்படி அடிக்கல. நீங்க மனுஷியாடி? இல்ல இல்ல, இத்தனை நாளா நாங்க 2 பேரும் மனுஷியாவே இல்ல. இப்பதான் மனுஷியா மாறிக்கிட்டு இருக்கோம். எங்கட மனுஷியான்னு கேட்கல, முதல்ல நீங்க மனுஷியா? மனுஷி இல்லக்கா, இவங்க வீட்டு பெரிய மனுஷி, அதுவும் குடும்ப குத்து விளக்கு. இவ்வளவு 2 இருக்கும். வெயில்ல மண்டை கலந்து போயிட்டா? ஆமா ஆமா, வெயில்ல மண்டை கலந்து தான் போயிட்டு. இப்பதானே தெரியுது உங்க லட்சணம் எல்லாம். என்ன பத்தி அந்த அக்கா கிட்ட, அப்புறம் அந்த அக்காவை பத்தி என்கிட்ட குத்தம் குறையா சொல்லுது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? ஆத்தாடி ஆத்தாடியாவது காத்தாடியாவது சொல்லுங்க, இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பொழப்பா? வீட்டு பெரிய மனுஷனா வீட்டுக்கு வந்த மருமகளோ சண்டை போட்டுட்டு இருந்தாலும் நல்ல வார்த்தை சொல்லி 2 பேரும் சண்டை போடாதீங்கம்மா, இந்த குடும்பம் ஒத்துமையா இருக்கணும்னு எங்களுக்கு புத்திமதி சொல்லணும். அதை விட்டுட்டு நாங்க 2 பேரும் ஒத்துமையா இருந்துடக்கூடாது, ஒன்னா பேசி இருந்துடக்கூடாதுன்னு எங்க 2 பேரையும் மாத்தி மாத்தி குத்தம் குறையா சொல்லி பிரிச்சு வைக்கலாம்னு பாக்கலோ. இப்ப சொல்லுங்க, நீங்க பெரிய மனுஷியா? அடிச்சாளா? நானால செவுட்ல அடிச்சேன். இந்நேரம் வேற எவளாவது இருந்திருக்கணும். கழுத்து நெரிச்சு கொண்டுட்டு ஜெயிலுக்கு போயிருப்பா. ஆமா, என்ன பத்தி என்ன சொன்னீங்க? இவ திமிரு பிடிச்சவா, சம்பாதிக்கான திமிரு. இவளுக்கு 10 பைசா சம்பளம் வாங்கி என் கையில தரமாட்டக்கா. அது அது என்ன அது இதுன்னு விக்கிட்டு கிடக்கிய? நீங்க அக்கா கிட்ட என்ன பத்தி குறை சொல்லிட்டு இருந்தீங்களா? அத நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஆத்தாடி, கேட்டு விட்டாளா? நான் சம்பாதிச்சு 1 ரூபா கூட உங்க கையில கொடுக்க மாட்டேன், எங்க அம்மா வீட்டுல கொடுக்கேன்னு நீங்க சொல்லுதீல. உங்க பெரிய மகன் அத்தான் சம்பளம் வாங்கி 1 ரூபா இந்த அக்கா கையில கொடுக்காரா? ஒட்டு மொத்தமா கையில உங்க கிட்ட தானே கொண்டு வந்து கொடுக்காரு. 5க்கும் 10க்கும் இந்த அக்கா உங்க கிட்ட தானே கையேந்தி நின்னுட்டு இருக்காங்க. எனக்கும் அந்த நிலைமை வரணுமா? எடி எடி, அது வந்து போயிலே வாயிலே குத்திடுவேன், ஜாக்கிரதை. அப்புறம் என்ன சொன்னீங்க? இவ வயிறு பசி தாங்க மாட்டா, இவளுக்கு சோறு பொங்கி வைக்கிறதுக்கு நீ என்ன வேலைக்காரியா? ஒன்னு அவ வேலைக்காரி மாதிரி தான் நடத்திட்டு இருக்கா. அவ அப்படிதான் என்கிட்ட சொன்னான்னு. நான் இங்க இல்லாத நேரம் தானே என்ன பத்தி இந்த அக்கா கிட்ட குறையா சொன்னீங்க. இப்ப நான் கண்ணு முன்னாடி நின்னுட்டு இருக்கோம்ல, சொல்லுங்க, நான் என்னைக்கு தங்கராணி அக்காவை பார்த்து வேலைக்காரின்னு சொன்னேன்னு? அது அது வந்து வாயில குத்திடுவேன்னு சொல்லியிருக்கேன். அது வந்து போயின்னுட்டு மரியாதையே சொல்லுங்க, நான் என்னைக்கு இந்த அக்காவை பார்த்து வேலைக்காரின்னு சொன்னேன்னு? மீனா, இதெல்லாம் சரியா வராது. முதல்ல மாமியாரை பிடிச்சி போலீஸ்ல பிடிச்சு கொடுப்போம். வீட்டுல இருக்கப்பட்ட 2 மருமகளையும் வரதட்சணை கொடுமை பண்ணுதான் ஒண்ணு. வரதட்சணை கொடுமை தான் பண்ணுனீங்க. நாங்க போய் சொல்லுவோமே உங்களை பத்தி. வந்த புதுசுல நாங்க 2 பேரும் ஒத்துமையா அக்கா தங்கச்சி மாதிரி நல்லபடியா பேசி பழகிட்டு இருந்தோம். அதை பார்த்து உங்களுக்கு பொறுக்கல. அப்படிதானே? அதெல்லாம் ஒண்ணு இல்ல இல்லன்னு சொல்லும் போதே தெரியுதே, வஞ்சகம் பிடிச்சவ, மனசாட்சி இல்லாதவ. நீங்க தான் அன்னைக்கு என்கிட்ட சொன்னீங்க, தங்கராணி என் மகன்கிட்ட இருந்து ரூபாயை பிடுங்க பாக்க, அவனை நல்லா கஷ்டப்பட்டு வளர்த்து படிக்க வச்சு இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கேன். அவன் வேலைக்கு போய் தோட்ட வேலை அந்த வேலை இந்த வேலைன்னு பார்த்து சம்பாதிச்சு என் கையில தானே கொண்டு வந்து தரணும். இவகிட்ட என்னத்துக்கு 1 ரூபா கொடுக்கணும்னு சொன்னீங்கள, அப்ப அதே மாதிரிதானே எனக்கும் இருக்கும். அப்ப நாங்க என்ன எங்க வீட்டுல சோத்துக்கு செத்தவளா, சோத்துக்கு வழி இல்லாமலே உங்க வீட்டுல வந்து சோறு திங்கிறதுக்குன்னு எங்களை கெட்டி வச்சிருக்காவோ? என்ன இந்த வீட்டு வேலைக்காரியை நடத்துனது நீங்க தான். அப்படியெல்லாம் சொல்லாத தங்கராணி. பின்ன வேற எப்படி சொல்ல? வர கோபத்துக்கு எங்க ஓடுதிய? இல்ல எங்கேயும் ஓடல. மரியாதையை பத்தி பேசுதேல, உங்களுக்கு எல்லாம் வயசுக்கு மட்டும்தான் மரியாதை. இவ்வளவு நாளா சரி என்னன்னு போட்டோம்னு நானும் மரியாதை கொடுத்துதான் இருந்தேன். ஆனா இதுக்கு மேல
தலை வலிக்குன்னு ஒரு நிமிஷம் என்ன படுக்க விடுவேடா? ஒரு மடக்கு சுடு தண்ணி எனக்கு வச்சு கொடுத்துருப்பேடா? ஏ தங்கராணி சுடு தண்ணியை போடு, ஏ தங்கராணி காப்பியை போடு, ஏ தங்கராணி சோத்த பொங்கு, அப்படி இப்படின்னு என்ன வேலைக்காரி மாதிரி நடத்துனதே நீங்க தான். வந்த நாள்ல இருந்தே நானும் தங்கராணி அக்காவை என் கூட பிறந்த அக்காவா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க பட்டு சேலையை எடுத்துருவா, தங்க நகையை களவாண்டுருவா, நீ பீரோல வச்சு பூட்டி வை, என்னமெல்லாம் பேச்சு பேசுனிய. நான் களவாணியம்ல, நீதான் களவாணி. கல்யாணம் முடிஞ்சு வந்த புதுசுல 2-3 பட்டு சேலையை காணலன்னு நானும் வீடு பூரா தேடினேன். கடைசியில தானே தெரிஞ்சது அதை கொண்டு போய் கிழங்கு காரண்ட போட்டு கிழங்கு வாங்கி தின்னுருக்கேன்னு. இப்ப சொல்லு யாரு களவாணின்னு? என்ன எங்க அம்மா சத்தம் கேட்க மாதிரி இருக்கு? யார் யாரெல்லாம் பணம் வச்சிருக்காவளோ அவங்களையெல்லாம் நல்லா மதிக்குது. பணம் இல்லாம கஷ்டப்படுறவங்கள கஷ்டப்பட்டவா அவ திமிரு பிடிச்சவான்னு சொல்லுது. இதெல்லாம் ஒரு பொழப்பா? இப்படி ஒவ்வொன்னா மாத்தி மாத்தி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் சொல்லி கொடுத்து 2 பேரும் தெருல கடந்து முடிய பிடிச்சி சண்டை போடட்டு நம்ம நின்னு வேடிக்கை பார்த்து ரசிக்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனோ? இல்ல, நான் அப்படி எல்லாம் ஒண்ணு நினைக்கலன்னுகிட்டு யாரி மிதிச்சு போடாதடி. என்ன நடக்குங்க? மக்கா எம்மா எம்மா என்னாச்சுமா உனக்கு? வாரும் ராசப்பற உமருக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம்.